ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். திஸ் இஸ் மீ யோர் ரேவ்தி ஃப்ரம் ரேஸ் ஃபேமிலி டைம். ரொம்ப ஈஸி, அதே சமயம் ரொம்ப டேஸ்டியான ஒரு ஆந்திரா ஸ்டைல் டொமேட்டோ பப்பு. இதை நீங்கள் எதோட சாப்பிட்டாலும் அவ்வளோ நல்லாயிருக்கும். ஒயிட் ரைஸ்க்காகட்டும், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். எப்படி செய்கிறதுன்ட்டு பார்ப்போமா? நான் இன்றைக்கி 150 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு, 1/4 கேஜிக்கு மேலேயே தக்காளி எடுத்திருக்கேன். அப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம். ஒரு ப்ரெஷர் குக்கரில் துவரம்பருப்பு போட்டு அதை நல்லா கழுவி வச்சுக்கோங்க. இப்போ அதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் எடுத்துருக்கிற ரேஷியோ 6 பேத்துக்கு தாராளமாக சரியாக போகும். டொமேட்டோலாம் ஆட் பண்ணிவிட்டு அதோட கொஞ்சமாக மஞ்சத்தூளையும் சேர்த்துக்கலாம். பருப்பு முழுங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி நிறைய ஊற்றாதீங்க, ஏன்னா இது கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். எல்லா ஃபேமிலிலையும் 2 டைப்ஸ் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. டைப் 1 என்ன மாதிரி கிரேவி நல்லா திக்காக இருக்கணும். டைப் 2 மண்ணெண்ண மாதிரி கிரேவி நல்லா ரன்னியாக இருக்கணும். நீங்கள் எந்த டைப்புன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். 4 விசில் கழிச்சு எடுத்தோன்னா பருப்பு நல்லா வெந்திருக்கும். அதில் 1.5 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கடைஞ்சிக்கோங்க. ஒரு குட்டி நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை நம்ம பருப்போடு சேர்த்துக்கலாம். இதுக்கு நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம தாளிப்புக்கு போகலாம். இந்த டொமேட்டோ பப்புக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்குறதே இந்த பூண்டு தான். பூண்டு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா. நிறைய பூண்டு போட்டு நல்லா இடித்து வச்சுக்கோங்க. ரொம்ப நைஸாக பண்ணிடாதீங்க, கொஞ்சம் கொரகொரப்பாகவே இடித்து வச்சுக்கலாம். பூண்டு ஃப்ளேவர் பிடிக்காதவங்க குறைச்சிக்கலாம். பூண்டோட குவான்டிட்டி குறைச்ச அளவுக்கு கிரேவியோட அரோமாவும் குறைஞ்சிரும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஒரு கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் இல்லைன்னா நெய், அதோட கொஞ்சம் கடுகு, நிறைய சீரகம், கொஞ்சமாக வெந்தயம், நம்ம ஒன்றும் பாதியாக இடித்து வச்சுருக்கிற பூண்டையும் சேர்த்து பூண்டை ரொம்ப ஃப்ரை ஆக விட்டுறாதீங்க. அதுக்குள்ளேயே காஞ்ச மிளகா, 2 கொத்து கருவேப்பிலை, அதோட 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம். பெருங்காயம் நீங்கள் பருப்போடு கூட சேர்த்து வேக வச்சுக்கலாம். பட் இந்த மாதிரி தாளிப்புக்கு போடுறப்போ இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். மிளகாத்தூள் நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணுறப்போ இன்னும் நல்ல கலர் கொடுக்கும். நீங்கள் எந்த கிரேவி செய்கிறீங்க, எனக்கு நல்ல ரெட் கலரில் வரணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஆயிலில் ஃப்ரை பண்ணி போடுங்க. செம்ம கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆனதும் இது எல்லாத்தையும் எடுத்து நம்ம பருப்போடு கொட்டிக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நிறைய ஊற்றாதீங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா முடிஞ்சது. நம்ம ஆந்திரா ஸ்டைல் டொமேட்டோ பப்பு ரெடி. நான் முன்னையே சொன்ன மாதிரி இது எல்லாத்தோடையும் அவ்வளோ நல்லாயிருக்கும். பட் எனக்கு பர்சனலாக இது ஒயிட் ரைஸோட தான் ரொம்ப பிடிக்கும். அதோட இந்த மாதிரி நல்லா பொரிச்ச அப்பளத்தை வச்சு சாப்பிட்டா ஹெவன்லி ஃபீலாக இருக்கும். அதுலேயும் என்ன மாதிரி நல்லா கெட்டியாக குழம்பு ஊற்றி சாப்பிட பிடிக்கிறவங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. எனக்கு சின்ன வயசுலேருந்து சாப்பிட்டு பழகுனதாலியா என்னன்ட்டு தெரியல, இந்த பப்பு ஐட்டம்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். நல்ல சுட சுட சாதத்தில் இந்த பப்பு கொஞ்சமாக போட்டுக்கிட்டு கொஞ்சமாக மேலாக்க நெய்யை ஊற்றிட்டு நல்லா பிசைஞ்சு கொஞ்சமாக அப்பளத்தை உடைச்சி அந்த பப்போட நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றப்போ செம்மையாக இருக்கும். கிரேவி திக்காக இருந்தால் பிடிக்காதவங்களுடைய தாட் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? எப்படி இருக்குது? கிள்ளி போட்ட சாம்பார் மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா தான் இருக்குது. அதை ட்ரை பண்ணுறதுக்கு இதை ட்ரை பண்ணலாம்.